வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். லைட் பாடி சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ், எப்படி அறிவியலையும் ஒரு ஆன்மீகத்தையும் ஒன்றா நம்ம கிளப் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களில் பல பேருக்கு இருக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ஆன்மீகம் வேறு, மதவாதம் வேறு. அதாவது ரிலீஜியஸுங்கிறது வேறு, பீயிங் ஸ்பிரிச்சுவலுங்கிறது வேறுன்னு நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தை இங்கே சொல்கிறோம். பல பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், சில பேருக்கு முரண்பாடு இருக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே போகிறதில்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது, இல்லை இந்த யூனிவர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சுயத்தை இழக்காமல் நம்ம வாழறது, யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல். ஸோ இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம். அதில் நம்ம இப்போ தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு ஈவில் இருக்கோம். சரிப்பா, தைப்பூசத்துக்கும் நம்ம வீடியோவுக்கும் இந்த சேனலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சம்மந்தமும் இல்லை. முருகருக்கும் இதுக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. தைப்பூசம் அப்படிங்கிறது முருகர், சூரபத்மர். முருகர் அப்படிங்கிறவர் ஒரு கடவுளாக நம்ம வழிபடுறவங்க மத்தியில் அவர் நம்மளுடைய முன்னோர், இங்கே வாழ்ந்த ஒரு மன்னர், சிவிலைசேஷனை ஆரம்பித்து வச்ச ஒரு பல சித்தர்களில் முதல் சித்தர் சிவன் சொல்லுவாங்க. அவருடைய வழித்தோன்றல் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட முருகர் சூரபத்மனை அழித்த அந்த நாளை தைப்பூசம்னு வருஷம் கொண்டாடுறாங்க. தமிழக அரசு இதை கவர்மெண்ட் ஹாலிடேவாக ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் ஓகே. இந்த தைப்பூசத்தப்போ இங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வடலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மகான், ஒரு சித்தர், அவருடைய இடம் அந்த வடலூருங்கிறது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க உலக ஃபேமஸ் தான், பட் தெரியாதவங்களும் இருப்பீங்கிறதுனாலையும் சின்ன குழந்தைகள் பார்த்துட்ருப்பீங்கிறதுனாலையும் சொல்கிறேன். ஸோ அவருடைய அந்த ஒளி உடல், அவர் தன்னுடைய உடலை லைட் பாடியாக ஒளி உடலாக மாற்றி கொண்டதாகவும், அவர் இப்போ டிஸப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரலாறில் பல இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ பேச போகுது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக நினச்சி, ஆன்மீக ரீதியாக நீங்கள் நினச்சி இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா சாரி. ஸோ சயின்டிஃபிக்கலாக முதல்ல இப்போ வள்ளலார் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கையில் இருந்து அதுக்கு பிடிக்காமல் துறவரம் பூண்டவர். கூடவே அவர் செய்த விஷயங்கள் என்னென்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இந்த ஹீலிங்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஜீசஸ் செஞ்சாரோ, எப்படி ப்ராஃபட் முகமது செஞ்சாரோ, அதே மாதிரி வள்ளலாரும் சில அற்புதங்கள், அதாவது திரும்பவும் சொல்கிறேன், அறிவியல் பேசுகிற நாம அற்புதங்களை பற்றி பேச வேண்டிய காரணம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பை லொக்கேஷன். ஒரு சில மகான்களோ சித்தர்களோ வாட்டவர், அவங்க ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்கக்கூடிய தன்மை கொண்டிருந்தாங்க. ஒரே நேரத்தில் பைபிளில் கூட ஜீசஸ் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சதுக்கான தரவுகள் இருக்குது. அந்த மாதிரி வள்ளலாருமே வடலூர்லேயும் சென்னையிலையும் ஒரே நேரத்தில் இருந்ததுக்கான சில குறிப்புகள் வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறில் இருக்குது. இன்றைக்கும் வடலூரில் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, புக்ஸாக அதை வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க எப்படி அட்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் வழிகள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போகிறதில்ல. லைட் பாடிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபிசிக்கல் பாடி நமக்கு தெரியும். ஃபிசிக்கல் பாடினா என்னென்னு தெரியும். நம்ம எல்லாருமே ஒரு நட்சத்திரத்தில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. அங்கே நைட்ரஜன் இருக்கா, அங்கே நைட்ரஜன் இருக்குது. அங்கே கார்பன் இருக்கா, அங்கேயும் கார்பன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ், இந்த மாதிரி ஸ்டார் டஸ்ட்னால தான் நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ, அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ we are made up of the same atoms and molecules from the universe. ஸோ இந்த கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும் தானப்பா, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற. லைட் பாடி அப்படிங்கிறது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் இந்த யோகிக் அண்ட் மெடிடேஷன்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தே ஷுட் பி எக்ஸ்பர்டைஸ் இன் திஸ். ஸோ அதில் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. 7 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ரெயின்போ பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 7 நிலைகள் இருக்குது. அதனால் அது ரெயின்போ பாடின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று ஆஸ்ட்ரல் பாடி. நிறைய இங்கிலீஷ் படங்களில் பார்த்துருப்போம் நம்ம, ஹாலிவுட் படங்களில் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை காமிச்சிருக்காங்க. தமிழ்லேயும் சில இடங்களில் இதை பற்றி பேசப்படுது. எனக்கு தெரியல தமிழ் படங்களில் இதை பற்றி பேசியிருக்காங்களான்னு. உடல் இங்கேயே இருக்கும். இப்போ இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கே படுத்திருக்காங்க அப்படின்னா உடல் இங்கேயே இருக்கும். ஆனால் அவங்களுடைய கான்சியஸ்னஸ் ஆர் ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா ஆன்மா, ஆவி, வாட்எவர், அது வேற ஒரு இடத்துல போய் உலாவிட்டு வந்தால் எப்படி இருக்கும். இது மாதிரியான அனுபவங்கள் ட்ரீம் பற்றின ரீசர்ச்சர்ஸ்க்குமே, ட்ரீமை பற்றி ரீசர்ச் பண்ணுறவங்களுமே இது மாதிரியான கேசஸ் நிறைய சொல்கிறாங்க. அதாவது உடல் இங்கே இருக்கும். இப்போ நான் தூங்குறேன், ஒரு 6 மணி நேரம் தூங்குறேன். அந்த 6 மணி நேரம் தூங்கும்போது நான் எங்கே போகிறேன், என்னுடைய கான்சியஸ்னஸ் என்ன ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. அது தெரியாத வரைக்கும் ஃபைன். ஆனால் அது எனக்கு உணர்த்தப்பட்டால் எப்படி இருக்கும். நான் இங்கே இருக்கேன், கண்ணு திறந்த உடனே வேற ஒரு நான் பார்க்காத ஒரு ஊரில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுதான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். அதில் நிறைய நிலைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்ட்ரல் பாடி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு நிலைக்கு தான் வள்ளலார் போயிட்டாரு. அப்படி ஒரு ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தன்னைக்கு வடலூரில் வள்ளலாருடைய அந்த ஒளி உடலை காமிக்கிறாங்க. அதாவது ஒளி வள்ளலார் ஜோதி பார்த்தீங்களான்ற ஒரு காமனான ஒரு ஃப்ரேஸ் அங்கே இங்கே இருக்குது. ஸோ ஜோதி பார்க்குறதுங்கிறது நம்ம பல இடங்களில் மகர ஜோதி நமக்கு தெரியும். அந்த மாதிரி திருவண்ணாமலை ஜோதி, அந்த மாதிரி வடலூரில் வருஷம் தைப்பூசத்தன்னைக்கு அவங்க ஒரு ஐசோலேட்டடான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த திறந்து ஒரு ஜோதி தரிசனமாக ஸ்பிரிச்சுவலாக கொடுக்குறாங்க. இந்த ஜோதி அப்படிங்கிறது வள்ளலார் தான். வள்ளலார் கடைசியாக காணாமல் போன டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அவர் எங்கேயும் கடைசியாக அவர் வந்து ஒரு அறைக்குள்ளே போய் அவர் ஒளி ஆயிட்டார். சிம்பிளாக சொல்லணும்னா கடவுள் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க, இறந்து போயிட்டா சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற. ஆனால் ஃபிசிக்கலாக ரத்தமும் சதையுமாக இருந்த ஒரு நபர் ஒரு அறைக்குள்ளே போயிட்டு லைட்டாக தன்னை மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லும்போது அதில் என்ன அறிவியல் இருக்கக்கூடும்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய கிடைச்சிது. அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாக நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சிம்பிளாக எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமுக்கு நடுவில் ஒரு கரு இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் பேர்டாக இருக்கும். ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சில ஆட்டமில் ஒரு எலக்ட்ரானோ இல்லை அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானோ அன்பேர்டாக இருந்ததுன்னா அதை நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம உடலில் ஏகப்பட்ட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ புற்றுநோய் மாதிரி, கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி ஆட்கொல்லி நோய்களில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெடிக்கல் சயின்ஸ், நம்ம ஃபீல்டு அது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரணமான மனிதர்கள் ஒளி உடலை அட்டைன் பண்ணணும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக அவங்க பிரியணும். நான் சொல்கிறது ஏதோ ஒரு பழைய ஃபிக்ஷன் படத்தில் வர்ற மாதிரியோ இல்லை ஒரு விட்லாச்சாரி பழைய அந்த மேஜிக்கல் படத்தில் வர்ற மாதிரியோ இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு மித்து இருக்குது வடலூரில், இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. பல பேருடைய நம்பிக்கை இது, அதை நம்ம கெடுக்க விரும்பல. ஆனால் பாசிபிளி ஒரு லிவிங் பீயிங் எப்படி ஒரு லைட் மாலிகுலாக மாறத்துக்கான வாய்ப்புகளே இல்லையே. உயிரோடு இருக்கும்போது இல்லை இறந்தே போயிட்டா கூட அவங்க எப்படி லைட் மாலிகுலாக மாற முடியுன்ற கேள்விக்கு ரெண்டு விஷயங்கள். அதான் நான் முதல்ல சொன்னது இந்த ஃப்ரீ ரேடிக்கல். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டேட்டுக்கு ஒரு பாடி அட்டைன் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரியலை. டு பி ஹானஸ்ட், அவங்க வந்து ஒரு யோகியர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சித்தர்களோ யோகியர்களோ, இவங்க எல்லாமே மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நம்ம வந்து ஹிந்து மதத்தையோ இஸ்லாமையோ இல்லை கிறிஸ்டியானிட்டியோ தூக்கி பிடிக்கிற வேலை நமக்கு இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் இந்த நார்மலான ஒரு நிலையில் தாண்டி இருக்கக்கூடிய யோகிகள், சித்தர்கள், அவங்க இதை அட்டைன் பண்ணாங்க, அவங்க இதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிலைக்கு நம்ம போகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய we all are made up of millions of atoms. இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக பிரிஞ்சிருது, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாக பிரிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது. அதாவது when a body is being astrally projected, அப்போது அந்த பாடியிலேருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பிரிஞ்சு வேறு எங்கேயோ ஸ்பேஸ்னால் விண்வெளியை நான் சொல்லலை, அவுட் ஆஃப் தட் பாடி, அந்த உடலை விட்டு வெளியே வேறு எங்கேயோ விட்டு திரும்ப அந்த பாடிக்கே வர்றது தான் நம்ம ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்கிறோம். ஆனால் நிரந்தரமாக இப்போது இதை வந்து திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து ஒரு தத்துவ ரீதியாக சொல்லணும், ஃபிலாசபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பிறப்பெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் திரும்ப இந்த முயற்சிகள்லாம் நடக்குது. சித்தர்களோ இல்லை யோகிகளோ பிறப்பெடுக்காமல் இருக்கிறது, கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை பொறுத்து நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. இது எல்லாமே சயின்டிஃபிக் பேராமீட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அதில் பிலீஃப் இருக்கிறவங்க இதை ஸ்ட்ராங்காக கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. நம்மளை மாதிரி சயின்டிஃபிக்காக யோசிக்கிறவங்க இதுக்கு பின்னால் என்ன அறிவியல் இருக்கலான்னு க்யூரியாசிட்டியோடு தேடுறோம். அப்படி தேடும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் பற்றின விஷயம் கிடைச்சிது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒரு உடல் ஃபிசிக்கல் பாடியாக இருக்கும்போது, இப்போ நாம் இருக்கோம், நாம் இப்போவுமே ஒரு டார்க்கில் நம்ம பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீக்கான ஒரு லைட்டை எமிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு உடலாக நம்ம இருக்கும்போதே, நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம உடலில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அளவுக்கு அதிகமாக அது ப்ரொடியூஸ் ஆகும்போதோ இல்லை அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போதோ இல்லை ஒரு மெடிடேஷன் மூலமாகவோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டில் நம்ம அந்த நிலைக்கு போகும்போது நம்ம உடலில் லைட் எமிஷன் பாசிபிளி இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பயோஃபோட்டான்ஸ் பற்றி பேசியிருக்கோம். பயோஃபோட்டான்ஸ் தான் வந்து அந்த ஆராவை கொடுக்குதா இல்லை ஆவின்னு சொல்கிறது அதுதானா, அந்த ஆவி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமாகவும் உடலில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான மாற்றங்கள், ஃப்ரீ ரேடிக்கலுங்கிறது நார்மலாக மருத்துவத்துறையில்
புற்றுநோய் பற்றின ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் தான் கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லைட், இந்த லூமினசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, உடல் வந்து ஒளிரக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிருள்ள சின்ன சின்ன பூச்சிகளுக்கு கூட ஒரு சின்ன அளவிலான லூமினசன்ஸ் இருக்குது. நம்ம இந்த மின்மினி பூச்சி பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு தெரியுது. நமக்கு அவ்வளோ இல்லாததுனால நம்மளால் அதை உணர முடியலை. பட் பயாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபினாமினன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுனால தான். ஸோ இது கொஞ்சம் சில்லியாக இருக்கலாம் சில பேருக்கு, அவங்கள ஒன்றும் கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் புது விஷயமாகவும் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றியும் இந்த பயோலூமினசன்ஸ் பற்றியும் மனித உடலை ஒளி உடலாக மாற்றி இது வரைக்கும் யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வள்ளலார் இப்படி தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரீசன் இல்லாமல் சயின்டிஃபிக் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொளி சந்திப்போம். நன்றி.